இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நைட்டு செஞ்ச இடியாப்பம் மிச்சம் ஆயிடுச்சுங்க. அதனால் அத கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு, நிலக்கடலை எல்லாம் சேர்த்து தாளித்து, நம்ம எப்பயும் இந்த இது பண்ணுவோம் இல்லைங்களா, லெமன் போட்டும் பண்ணலாம். அது மாதிரி தக்காளி போட்டும் செய்வோம். ஏறக்குறைய உப்புமா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை கிண்டி வச்சாச்சு. இதை பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சிலர் சட்னி வச்சுக்குவாங்க. இன்றைக்கி நானும் சட்னி வச்சுருக்கேன். பட் தோசைக்கு வேணுன்றதுக்காக நிலக்கடலை சட்னி. தேவைன்னா நம்ம நிலக்கடலை சட்னி வச்சும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்குங்க. இந்த நிலக்கடலை சட்னியை கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இப்படி செய்யும் பொழுதே நம்ம பாத்திரம் எப்படி கம்மியாக யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிலக்கடலை வறுத்த கடாயிலே தான் நான் இந்த ஃப்ரை பேன்லேயே பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அந்த எதில் இடியாப்பம் ஊற்றணும் அந்த பாட் தண்ணி தான் இருக்கும். அதில் அழுக்கோ மற்றதெல்லாம் கிடையாது இல்லைங்களா. இடியாப்பம் வெந்தது தான் அடியில். அதனால் அதை அப்படியே கடாயாக யூஸ் பண்ணி அதிலே தான் நான் தாளித்தேன் அந்த உப்புமாவை. இப்படி தாங்க கொஞ்சம் பாத்திரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் நிறைய வேலைகளை இழுத்துக்காமல் சிம்பிளாக இன்றைக்கி செஞ்சு அனுப்பிட்டேன். என்ன ரைஸ் மட்டும்தான் வச்சுட்டு இந்த கொத்தமல்லி சாதம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி எதுவும் காயெல்லாம் வைக்கல, ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, லஞ்சுக்கு எதாவது பண்ணிப்போம் பார்த்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்னென்னா வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன்னுமே இன்றைக்கி கிச்சன் டீப் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காலையிலேருந்தே. அதனால் ரொம்ப சந்தோஷம்ட்டு வெறும் சாதம் மட்டும் வச்சுட்டு நாங்கள் தொக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். நார்மலாக மாங்காய் தொக்கு வீட்டில் இருக்கும், அதை வச்சு சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொய்யாக்காய் கொடுத்து விட்ருந்தேன். அப்புறம் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க, க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு இந்த கிச்சனை க்ளீன் பண்ண என்ன எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு தோணும். பட் 9 நான் ஸ்டார்ட் பண்ணது 4 வரைக்கும் அவ்வளோ நேரம் பண்ணது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப துடைச்சி ஃப்ரிட்ஜில் இருக்க ட்ரேஸ் எல்லாம் எடுத்து விளக்கி கழுவி மாற்றி 2 பேர் நானும் நந்தினியும் சேர்ந்து செஞ்சோம். தனியாக ஒரு ஆளாக செஞ்சால் எனக்கு 6 ஆகிடும். நான் ஏறக்குறைய 6 7 வரைக்கும் பண்ணுற மாதிரி ஆகிடுங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாராளமாக இதுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். வேறு வழியே கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்காவது பண்ணி தான் ஆகணும். அதுதான் நமக்கு தான் தீபாவளி, பொங்கல், கார்த்திகை இப்படி வரிசையாக வருது இல்லைங்களா, அதை வச்சு ஒரு க்ளீன் பண்ணிடுறது. அப்படி பண்ணால் தாங்க நம்ம டீப் க்ளீன் பண்ண முடியும். இல்லைன்னா அப்பப்போ மேலோட்டமாக பண்ணுறதோட நிறுத்திடுற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணியாச்சு.